ஸோ 11.2ல 9th சம் பாருங்கள். A car takes 2 hours to reach a destinations by traveling at the speed of 60 kilometers per hour. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, 2 ஹவர்ஸில் போகிறாங்க. அப்போ அவங்க ஸ்பீட் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 2 ஹவர்ஸில் அவங்க டெஸ்டினேஷன் போக முடியுது. அப்போ ஹவு லாங் வில் இட் டேக்கன் when the car travel at the speed of 80 கிலோமீட்டர் per hour. மேபி அதே இடத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 80 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போனோன்னா எவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து டைம் இன் ஹவர்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்பீட் இன் கிலோமீட்டர் per hour. ஓகேவா, இந்த யூனிட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி 60 கிலோமீட்டர் per hourங்கிற ஸ்பீடில் போகும்போது 2 ஹவர்ஸில் போயிடுறாங்க. அதே நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 80 கிலோமீட்டர் per hourல போனால் எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து கண்டிப்பாக குறையும். வேகமாக போனோம்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அதே இடத்துக்கு. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ கொஷினை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ணுறோம். 2 × 60 = x × 80. அப்போ எக்ஸ் வேணும்னா 2 × 60 / 80. 0 0 கேன்சல். 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, 3 2s are 6. ஸோ x is equal to 3/2. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா x is equal to 1.5ன்னு மாற்றலாம். இந்த 1.5 அப்படிங்கிறது வந்து இந்த ஹவர்ஸில் இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா 1 hours 30 minutes. ஏன்னா பாதி 0.5னாலே மொத்தமாக இருக்கிறதுல பாதின்னு அர்த்தம். ஸோ 60 minutesல பாதி 30 minutes. ஸோ 1 hours 30 minutesல நம்ம என்ன செய்ய முடியும், அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். இன் 80 kilometers per hourல 2 மணி நேரத்தில் போகக்கூடியதை 1.5 மணி நேரத்தில் போயிடும். ½ hour ஏர்லியராகவே நம்மளால் போக முடியும். when the speed is increased to 80 kilometer per hour. பிகாஸ் முதல்ல வந்து 60 கிலோமீட்டர் per hourல போனாங்க. அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீட் எடுத்து போகிறதுனால அதே தூரத்தை வந்து அதாவது ஒரு 30 minutes முன்னாடியே போய் ரீச் பண்ணுற மாதிரி போக முடியுது. ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் 1 hours 30 minutes. இதுதான் ஆன்சர். இதை வந்து அப்படியே 3/2ன்னு வைக்க முடியாது. ஸோ 3/2ங்கும்போது நம்மளுக்கு 1.5ன்னு வரும். ஏன்னா 3 2 டிவைட் பண்ணும்போது 1 2 is 2, 1 2 is 2, 0.5, 5 2s are 10. ஸோ 1.5 hours அப்படிங்கிறது அப்படியே எழுத முடியாது. 1 hourன்னு அர்த்தம். 0.5னா அதில் பாதி, 1 hourல பாதினா 30 minutes. ஓகேவா. ஸோ 1 hours அல்லது 1.5 hours இப்படி எழுதலாம். 1.5 ஹவர்ஸ்னு எழுதலாம். ஓகேவா. ரெண்டுமே ஆன்சர் கரெக்டு தான். ஏன்னா 1.5 அப்படிங்கிறது 1.5 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.